Hey folks, welcome to our channel. So இந்த vlogல மெயினாக நம்ம பார்க்க போகிறது சென்னை டு புனே பை ட்ரெயின் எப்படி போகணும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து நார்மலாக vloggers மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக பேசாமல் நம்ம கொஞ்சம் பாட்காஸ்ட் மாதிரி பேசலாம். ஏன்னா எல்லோரும் ஒன்று இது காந்தி போகிறத மண்ணு. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா அப்படின்றதால. ஸோ இதில் மெயினாக பார்த்தோன்னா நாங்கள் எதுவுமே வந்து பிளான்டே கிடையாது. இது எல்லாமே ஆன் த ஃப்ளோ. நம்ம எப்படி இதை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எதுவுமே புக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாமல் நாங்கள் நார்மலாக சரி நம்ம வடக்கு இதுவில் போயிட்டு நம்மளால் சர்வை பண்ண முடியுதான்னு பார்க்கறது தான். ஸோ நாங்கள் வந்து 6 o'clock அரௌண்ட் சென்ட்ரல் வந்து இறங்கி ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் எங்கள் நேரம் என்ன பண்ணுறது தெரில, கன்றாவி பிடிச்ச நேரம், எங்களுக்கு ஒரே பர்த்து கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், சரி வடக்கு நண்பர்கிட்ட பேச்சு போட்டு ஒரே பர்த்து கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன குறும்படம் பார்த்துட்டு வாங்க. மிடில் அப்பர் அப்பர் 2 seats. ஒன்னும் தெரியாத மண்ணு. யாப்பா ஃபைனலாக வடக்கு நண்பர்கிட்ட பேசி எப்படியோ ஒரே பாக்ஸில் எங்கள் 6 பேருக்கு ஒரே சேம் பர்த் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். வாங்கினே நம்ம பசங்க ஆரம்பிச்சிட்டானுங்க, காட்ஸை போடு மச்சான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் காட்ஸ் ஜாலியாக விளாண்டுருந்தோம், அப்படியே சைடில் சாங்கு அப்படியே வைப் பண்ணியிருந்தோம். அப்புறம் சரி நைட்டு சாப்பாடு புளியோதரை அது இதுன்னு குத்து அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பூட்டி புஷ்ட்டு சரி என்னடா பண்ணலாம், நாளைக்கு பிளானே இல்லை, எதுவும் இது புக் பண்ணலையடா, என்னடா நம்ம எதனா பண்ணலாமான்னு கேட்டால் மச்சான் காலைல பார்த்துக்கலாம், இப்போ ஒழுங்கா ஜாலியாக விளாட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபியை போட்டுட்டு அம்மாவில் தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சரி என்னடா ஸ்டார்ட் பண்ணலாம் பிளான் பண்ணலாமான்னு கேட்டால் இதுடா கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டுவோம், கொஞ்சம் நேரம் எதனா பற்றி பேசுவோம் அப்படின்னா சரிடா பேசுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தா இவனுக்கு என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள். அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு, ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? ஆஹா அவனா நீ பார்த்தீங்களா, இவனோட அலப்புறையை தாங்க முடியல. இதில் வேறு பூனேயில் போய் எப்படி நாங்கள் என்ன சர்வை பண்ண போகிறோம். சரிடா என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எதுக்கு மச்சான் நம்ம இறங்குவோம், அங்கே இறங்கி ஃபர்தராக அங்கே போய் என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிக்கலாம் அப்படின்றானுங்க. டேய் அங்கே வேறு நமக்கு ஒன்றும் பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் மச்சான் வாடா நம்ம பார்க்காததா அப்படின்னு எல்லாம் ஜாலியாக பேசிட்டாங்க. பேசின நேரத்தில் நாங்கள் பூனே வந்து இறங்கிட்டோம். Finally we reach Pune. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஒரு வழியா பூனே வந்து சேர்ந்துட்டோம். யாப்பா அப்படின்னு ஆகிடுச்சு. ஏன்னா ட்ராவல் மொத்தமாகவே அரௌண்ட் 12 to 15 hours மேலே ஆச்சு. ஸோ ட்ரெயினில் ரொம்ப நேரம் பண்ண முடியல. அது பார்த்தாதுன்னு இவனுங்க ஒரு பிளானும் பண்ணல. இப்பயும் என்னடா சரி போகிறோமே நந்தனே ஏன்னா நம்ம பேசினே முடிவு பண்ணலாம், காரா இல்லை பூனேலேருந்து என்ன சுற்றி பார்க்க போகிறோம், என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டால் எதுவுமே இல்லைடா, வாடா முதல்ல ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய் ஒரு செல்ஃபியை போட்டு அப்புறமா யோசிக்கலான்றாங்க. அடாப்பாவீங்களா உங்களை நம்பி வந்ததுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்துச்சுன்னு சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவர்களே பேசினே போகிறோம் என்ன பண்ணலாம். ஏன்னா நாங்கள் பிளானே பண்ணன்றதால் சரி எல்லாம் வந்து கார் புக் பண்ணுவோம், ஒரு ரெண்டல் கார் எடுப்போம், எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பூனேவை எப்படியாச்சும் நம்ம ஓட்டிட்டு அன்றைக்கி நைட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி கல் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். அது வரையும் இந்த மதியானத்துலேருந்து நைட்டு வரையும் எப்படின்னா நம்ம சர்வே பண்ணுவோம் பூனேயில் இல்லாத இடமாடா அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். அதுக்கு மேலே மச்சான் எனக்கு பூனேயில் தெரியாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னான். சரிடா உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் சொன்னான் அழகாக கார் எடுப்போம், நம்ம வர இப்போ பசியில் இருக்கோம், முதல்ல போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா. அட யாரா இவனுங்க கடைசி வரையும் எங்கே போகிறோன்னு சொல்லாமலே கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபியை லாஸ்ட்டாக போட்டுட்டு பாருங்கள் பூனே வந்துட்டோம் அப்படின்னு மஜாவாக நாங்கள் ஒரு செல்ஃபியை போட்டு ஒரு காரை புக் பண்ணோம். அந்த காரோட ஃபோட்டோ தான் ஏறி காரை புக் பண்ணோடனே செம பசி என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். பாருங்க நண்பர்களே பூனே வந்திருக்கோம். ஹாய் சொல்கிறேன் எங்கள் கார் அங்கே நிற்கிது பாருங்க, அது ஆர்மி கார். இது பூனேவில் புளியோதரை ஜோக் இல்லை இல்லையா, பூனேவில் புளியோதரை பாருங்க கூட தின்றாங்க பாருங்க. இந்த பிக்ஸை வச்சுக்கிட்டு அதனால் வடக்கன்ஸ் யாரும் திட்டாதீங்க, இது சேர்த்து போட்டுருவேன்.
ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு காரை மாலில் விட்டோம். மாலில் விட்டு என்ன படம் பார்த்துருக்கோம் பாருங்கள். அண்டா படம் பார்க்கறதுக்காடா போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறது தலையெழுத்துங்கன்னு வச்சு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜம்முன்னு காரில் உட்காந்துட்டு டுவர்ட்ஸ் கல்லு வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் காரை கிளப்பிட்டோம். சரி கிளம்பி போகிறோமே, எப்படி நார்மலாக பசங்க வைப் பண்ணுவாங்க அந்த மாதிரி வைப் பண்ணிட்டு போவானுங்கன்னு பார்த்தா இவனுங்க என்னன்னா பேய் கதை பேச ஆரம்பித்து உண்மையாலேயே ஏதோ பேயை பார்த்தா மாதிரி பேசின்னு வந்தானுங்க. எப்பா கொஞ்ச நேரத்தில் கதி கிளம்பிடுச்சு. அந்த வீடியோ நானே ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் என்ன பண்ணுறானுங்க. எதுவும் கேட்கல, வண்டி சவுண்டு தான் போட்டே விக்கி டமால்டு மீல் போடக்கூடாது. டேய் வண்டி சைடில் வர அந்த குட்டி டேஞ்சர் அமைதியா வரீங்கடா, பயமா எனக்கு லவ்லாம் கிடையாது. நீ பேசவே கூட ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து நீ அவன்கிட்ட ட்ரெக்கிங் போகும்போது பேச அவங்க அதே முடியும். நான் வந்துட்டு நோ லவ், அவ்வளோதான் லைஃப்ல நோ லவ், அவ்வளோதான் என் லைஃப். ரவினை நீ ஒன்னே பண்ணாத சொல்லு. ஏய் உங்களுக்கு அது தெரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சது, போன்ல இருக்கும் பாத்துக்கலாம். இருக்காடா தெரியல, வச்சிருந்தேன். ஐயே நானா ரெக்கார்ட் பண்ணலப்பா, இவனு நான் கவனிக்கல. ஏய் எது ஆஃப் பண்ணி எங்க பூவி கிட்ட கரெக்டா என்ன ட்ரைவ் பண்ணுங்க. ஏய் எப்போ என்னதுடா பார்த்த? ஏய் சொல்றா. ஏய் என்னதுடா பார்த்தா சொல்றா. கருப்பு கலர் ஒரு ஃபிளாஷ் தெரியுது. கருப்பு கலர் அது எப்படா கருப்பு கலர்ல ஒரு ஃபிளாஷ் தெரியும்? கருப்புல இந்த லைட் வெளிச்சத்துல ஒரு கருப்பு கலர் ஃபிளாஷ். அங்க தெரியுது, அவனுக்கு தெரியுது பாத்தீங்களா? எங்கடா வானத்தை தெரியல? டேய் அங்க பாரு, தெரியுது, இப்ப தெரியுது பாரு. எனக்கு போன்ல தெரியுதுடா. ஆமா தலையா இருக்கும்டா. அங்க பாரு, உனக்கு தெரியுதாடா மூவி? என் போன்ல பாருடா, தெரியுதாடா? அங்கங்க லைட் தெரியுது. அது இங்க பேட்சஸ்டா, பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கான் சொட்டு தண்ணி. நான் இங்க இந்த சூரிய ஒரு பேயை பார்த்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடுவுல ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போச்சுடா. இதோ இது இல்லடா, அங்க ஆயிடுச்சா? ஏய் அது என்னது சொல்றாங்க. இந்த பக்கம் போயிடாதீங்க. இங்கதான் ரோடு இருக்கு. ஏய் அங்க போற ஒருத்தர் போடுறான். ஏய் இந்த இதுல ஏறணும், இருக்கு மச்சான் பராத வாடா பாக்கட்டடா இது. ஏய் சத்தியமா ரோடு. ஏய் ஒண்ணுமே தெரியல. லெஃப்ட் கட்டு. ஆக்சுவலாக ரோடே தெரில, பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி கல் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு ஹால்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடியோ மட்டும் பாருங்கள். கொஞ்சம் மேலே வா, இங்கே இப்படி வாங்கி ஏறுவா. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.